friends, welcome to Cinepulse Garudan movie review. சசிகுமார், உன்னி முகுந்தன், சூரி இந்த 3 கேரக்டரும் சுற்றி தான் அந்த படம் நடக்குது. ஆர்எஸ் துரை செந்தில்குமார் இதை டைரக்ட் பண்ணியிருக்கார். ஆர்எஸ் துரை செந்தில்குமார் இதுக்கு முன்னாடி இயக்கிய படங்கள் கொடி, காக்கி சட்டை, பட்டாசு இந்த படங்கள்லாம் இயக்கியிருக்கார். இந்த படம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நட்பு, துரோகம், விஸ்வாசம். சசிகுமார், உன்னி முகுந்தன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அப்பாவும் இவங்க 2 பேரோட அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆக்சிடெண்ட்டில் 2 பேரை இறந்துடுறாங்க. வடிவுக்கரசி தான் இவங்க 2 பேரையும் வளர்த்துட்டு வராங்க. சூரி ஒரு கோவிலில் ஒரு மடத்தில் இருக்க ஒரு அனாதை மாதிரி இருக்கான். ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது, சின்ன பசங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வரும்போது அந்த டைமில் சூரி ஹெல்ப் பண்ணுறாப்புல. அந்த சூரி ஹெல்ப் பண்ண அந்த சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி உன்னி முகுந்தனுக்கும் சூரியை ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. உன்னி முகுந்தன் சூரியை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வடிவுக்கரசி சூரியும் இவங்களுக்கு கூடயே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே சூரி செய்கிறாரு. ஸோ இது ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் மாதிரி இல்லைனாலும் இது தன்னை கொண்டு வந்த ஒரு முதலாளியாக சூரி உன்னி முகுந்தனை பார்க்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி தன்னோட மொத்தமான விசுவாசத்தை சூரி காட்டுறாரு. என்னதான் உன்னி முகுந்தன் எந்த மாதிரி இஷ்யூஸ் எது தப்பு பண்ணாலும் அதை எதிர்த்து கேட்காத சூரி விசுவாசமாக மட்டும் இருக்கார். ஸோ சில இடத்துல அவர் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணியும் மூவ் பண்ணி போயிடுறார். சசிகுமார் ரொம்ப டீசெண்டான கேரக்டர். ஸோ இந்த கேரக்டரை நீங்கள் இந்த பிக்சரைசேஷன் சசிகுமாரோட ஸ்டைலை பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும். எனக்கு ஞாபகம் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஜோதிகாவும் சசிகுமாரும் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. படம் பேர் உடன்பிறப்பே. நீங்கள் அந்த படத்தில் என்ன கெட்டப்பில் இருக்காரோ அதே கெட்டப்பில் தான் இந்த படத்தில் இருப்பார். நீங்கள் அதை பார்த்த உடனே அந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் ரியலைஸ் பண்ணிக்க முடியும். சூரி கேரக்டரைசேஷன் எனக்கு பார்த்த உடனே மைண்டில் வந்தது பிதாமகனில் வர விக்ரம் கேரக்டர் தான். ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி. இந்த இடத்துல இவர் கொஞ்சம் பேசுகிறாரு. அந்த கேரக்டர் பேசவே மாட்டாப்புல, ரொம்ப சூர்யாவுக்கு விசுவாசமாக இருப்பாப்புல. அந்த டென்ஷன் க்ரியேட் ஆகிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். அதே தான் நான் பார்க்கும்போது என்னால் இந்த கேரக்டரை அந்த கேரக்டர் கூட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. சமுத்திரக்கனி கடைசி வரைக்கும் அவர் ஜஸ்ட் இந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே கூட அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கான ஒரு ரோல் மட்டும்தான் ப்ளே பண்ணியிருக்கா மாதிரி நான் பார்க்குறேன். வேறு எங்கேயுமே அவருக்கு கேரக்டரைசேஷன் ரொம்ப வெயிட்டாக கிடையாது. ஸோ நட்பு, துரோகம், விஸ்வாசம். இவன் சசிகுமாருக்கும் உன்னி முகுந்தனுக்கும் நட்பு, உன்னி முகுந்தனுக்கும் சூரிக்கும் உள்ள விஸ்வாசம். நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லைனாலும் எடுத்திருக்க ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. காமெடி ஒரே ஒரு இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்றது நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். ஃபைட்டில் சூரி பின்னி பெடல் எடுத்திருக்கார். ஸோ என்ன அவரோட டைலாக் டெலிவரி தான் நம்மளுக்கு ப்ரீவியஸாக அவர் பண்ண காமெடி கேரக்டருக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கே தவிர அவர் பண்ணுற ஆக்ஷன் சீக்வன்ஸ், சில இடத்துல எமோஷ்னல், இது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என்ன நம்ம இந்த ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு புது ஸ்க்ரீன் ப்ளேலாம் இல்லை, நம்ம பார்த்து பழகின ஒரு படம் தான். என்ன அதை சொல்லப்பட்டிருக்க விதம் ரொம்ப எங்கேஜாக இருக்குது. நம்மளுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் கிளைமேக்ஸ் வரைக்கும் போகுது. கிளைமேக்ஸும் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. இதுதான் நடக்க போகுது அப்படின்றத நம்மளுக்கு முன்னாடியே யூகிக்க முடியும். ஏன்னா இப்படி நடந்தால் தான் அந்த படம் ஒரு வெற்றி படமாக மாறும். அந்த இடத்துலையும் உன்னி முகுந்தன் அவர் எதுவும் பண்ணாமல் விஸ்வாசம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னா நம்மளாம் தேட்டரை விட்டு வெளில வரும்போது என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு வந்திருப்போம் அப்படின்றது தெரியும். ஒன் டைம் வாட்சபிள், தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.